மேலறை தியானம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் இஸ்ரேல் ஓப்கின்ஸ், பப்வஸ், சைப்ரஸ். தலைப்பு: வேதத்தை கவனமாக படித்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 8ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 8ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஒரு நாள் கடலில் குளிப்பதற்காக போனேன். நீரினுள் தடையின்றி பார்ப்பதற்குரிய கண்ணாடியை அணிந்து சுவாசிப்பதற்கான குழாயை வாயில் வைத்தபடி நீர்மட்டத்திலிருந்து சற்று கீழே போனேன். ஒரு கூட்டம் சிறிய மீன்கள் என்னை சுற்றி வட்டமாக நின்றன. அந்த அற்புதமான காட்சியை மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்பி நீர்மட்டத்திற்கு மேலே வந்தேன். சிலர் நீரில் படுத்திருந்தார்கள், சிலர் நீந்திக் கொண்டிருந்தார்கள். நான் கண்ட அற்புத காட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவரும் எனக்கு அண்மையில் இல்லை. சிறிது நேரத்தில் நான் வெளியேறினேன். பின்னர் அதை பற்றி சிந்தித்த போது, நான் அணிந்திருந்த விசேட கண்ணாடியே ஆழத்தில் இருந்த அழகை பார்க்கக்கூடியதாக செய்தது. அதை போலவே கிறிஸ்துவுடனான எனது தொடர்பு எனது ஆன்மீக வாழ்வில் நான் மகிழ்ச்சியாயிருக்க உதவி செய்யும். அநேக மக்கள் வாழ்வின் சிறப்பானதான கடவுளுடனான தனிப்பட்ட உறவை இழந்து போவதை உணராமல், நீரின் மேல்மட்டத்தில் நீந்தி விளையாடுவது போல உலக காரியங்களிலே அதிக காலத்தை செலவிடுகிறார்கள். விசுவாசம் என்னும் விசேட கண்ணாடியை நாம் அணியும் போது, கடல் போன்ற கடவுளின் வார்த்தைகளில் உள்ள அற்புதமான ஞானத்தையும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற மகிழ்ச்சியான உணர்வை அனுபவிக்கின்றேன். ஜெபம். அன்பான கடவுளே, ஆசையோடு உங்கள் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளுடனான எனது தொடர்பை ஆழமாக்கிக் கொள்ள தேவனுடைய வார்த்தை எனக்கு உதவுகிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.